நடுவர்களே, இப்போ இருக்க பசங்கள்லாம் லவ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கண்ணு வேர்க்குது. என்னப்பா? இப்போ இருக்க பசங்கள்லாம் லவ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கண்ணு வேர்க்குது. சரி, காலையில் ஒருத்தன் கூட ரீல்ஸ் போடுறது, சாயங்காலம் ஒருத்தன் கூட ரீல்ஸ் போடுறதுன்னு இப்படி இருக்கு. இப்போ எல்லாம் ஹார்ட் பிரேக் லிஸ்ட்டை விட இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ண லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்குது. இன்னொரு குடும்பம் என்னென்னா, இந்த வருஷம் எவன் எப்போ கல்யாணம் பண்ணுவானே தெரியாது. நேற்று வரைக்கும் கூட நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தான், ஆனால் இன்னைக்கு காலையில் ஸ்டேட்டஸ் போடுறான், ஐ எம் எங்கேஜ் அப்படின்னு போடுறான். இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பயம், நமக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு. சரி, நம்மளும் யாரையாவது பிக்கப் பண்ணலான்ட்டு பார்த்தா மேட்ரிமோனிக்கு போனால் அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ கிடையாது, எல்லாம் ஏஐ மேக்கப்பு. நேரில் பார்க்க வந்த பொண்ணு, ப்ரோ இந்த பையன் எங்கே ப்ரோன்னு கேட்குது. இதுதானங்க ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்குது. அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது நிச்சயமாக அழகாகத்தான் இருக்க வேண்டும் என்றார் ஜெயகாந்தன். அருமை அருமை. அதுபோல் லைஃப்பை பெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டு வழி தான் நடுவர் அவர்களே. ஒன்று, ஒரு பிரச்சனையா அது கடந்து போகணும், அப்படி இல்லையா கண்டுக்காமல் போகணும். அதை விட்டுட்டு பிரச்சனையை என்ன ஏது ட்விஸ்டா ஒஸ்டான்னு மனசை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் இங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே கேட்குறேன், ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே அந்த வருடம் நல்ல வருடமான்றதை எதை வச்சுங்க முடிவு பண்ணுறீங்க? எந்த தொலைக்காட்சியை திறந்தாலுமே மீனராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே அப்படின்னு அடுத்தவர்கள் சொல்லக்கூடியதை தான் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படி கோள்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்கள் குறிக்கோள்கள் மீது வைங்க. அந்த வருஷம் பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்தியாவை எடுத்துக்குங்க. இந்த 2025 எத்தனை சாதனைகளை படைச்சிருக்கு தெரியுங்களாங்க ஐயா? பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் துவங்கி 47 ஆண்டுகள் ஆயிருக்குங்க. ஆனால் இந்த 47 ஆண்டு காலமும் ஒரே ஒரு வெற்றியை பார்க்காத இந்திய அணி இந்த 2025 உலகக்கோப்பையை கையில் வாங்கியிருக்குமே, இது பெஸ்ட் இல்லையாங்க? அது எதுக்கு நடுவர்களே? இதோ கடந்த ஒரு 7-8 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோளை இந்திய இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட சாதனைங்க இது! தொழில்நுட்பமாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், பெண்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். 2025 பல்வேறு விதமான சாதனைகளை கொடுத்தது இந்த 25. நடுவர் அவர்களே, நம்ம வாழ்க்கை பெஸ்டா ட்விஸ்டான்றது சாதாரண மனிதர்கள் எப்போ தெரியுமா முடிவாகும்? ஒரு முக்கியமான நேரத்தில் நம்ம எடுக்கிறோம் பாருங்க முடிவு. அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கை எந்த பாதையை நோக்கி போகுதுன்றதே முடிவு பண்ணும். சரிங்களா? கடகராசி அன்பர்களே, அப்படின்னு 2021 கேட்க ஆரம்பித்தேன். இன்னைய வரைக்கும் நம்மளை போட்டு பாருங்க படாத பாடுபடுத்தி இந்த வருஷமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் எங்கே இப்போல்லாம் முன்னாடியாவது டிசம்பர் கடைசியில் தான் அந்த வீடியோ வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்தே வரப்போகுது. பிறக்க இருக்கிற 2026 ஐயா சாமி என்னை விட்டுறா போதும். 2026 உங்களுக்கு செழிப்பாக இருக்கும், கோடி கோடியாக பணம் கொட்டும், நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். நாங்கள் போட்டு தொவன்னு துவைச்சி 2025 பட்ட பாடு போதும்டா சாமிங்கிற அளவுக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்சு கொடுத்தீங்களா தெரியாமல் கொடுத்தீங்களான்னு தெரியல நடுவர் அவர்களே. பெஸ்ட்டுன்னு சொல்ல 3 பேரையும் பாருங்களேன், லேடிஸாக இருக்காங்க. அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிற 3 பேரையும் பாருங்களேன். ஆமாம், பாவப்பட்ட இறக்கப்பட்ட பத்தியலா பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் பத்தியலா ஆண்களாக இருக்கும். இந்த வருஷம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 13,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். வாங்கி போட்டுக்கிறவங்க பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்க சிரமப்படுகிறவர்களுக்கு தான் சார் அதோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியும். 2025 மகளிர் விடியல் பயணம் மூலமாக 570 கோடிக்கும் மேற்பட்ட அதிகமான இலவச பயணங்கள் சாத்தியமாகியுள்ளது. பஸ்ஸில் போகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம பெண்கள் வாழ்க்கையிலும் முன்னேறி டாப் கியர் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வி கற்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. பெரம்பலூர் முதல் அமெரிக்கா வரை நம் பெண்கள் கோடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் இந்த வருஷம் நம்ம அதிக சாதனைகள் படைச்சிருக்கோம். செஸ் விளையாட்டில் டி குகேஷ் உலக சாம்பியன் ஆயிருக்காரு. நீரஜ் சோப்ரா அவர்கள் 90 மீட்டரை தாண்டி ஈட்டி எறிந்து உலக சாதனை படைத்திருக்காங்க. இந்த வருடம் 2025 விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமர்ந்திருக்கிறது. நான் சொல்றது கரெக்டு தானே?
ஒலிம்பிக் மெடல் நம்ம வீதியில் விளையாடும் பிள்ளைகளுக்கு சொந்தம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த 2025. இது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, டெக்னாலஜியில நம்ம ஊர்க்காரங்க வேற லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க இந்த வருஷத்துல. 2025 முன்னாடி வரைக்கும் ஒரு அம்மா வந்து தன்னோட பையன் கிட்ட எங்கேயாவது வெளியே போகணும்னா, பையனை கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா, இது கொஞ்சம் வாங்கி தாப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்பாங்க. ஆனா இந்த 2025 என்ன தெரியுமா பண்றாங்க? தம்பி கூகுள் என்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா, அப்படியே கேபை புக் பண்ணுப்பான்னு எல்லாத்தையும் ஈஸி ஆக்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை வச்சு முடிக்கிறேன். 2025 ஆரம்பிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் ஒரு அழகான புது உயிர் வரப்போகுது. அந்த உயிர் சந்தோஷம் கொடுக்க போது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் என்னுடைய மகன் நட்சத்திரனும் பிறந்தான். எங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் கொடுத்தான். ஆனால் அதே ஆண்டு எங்களை காத்த இன்னொரு உயிர் என்னோட தந்தை ரோபோ சங்கர் உயிர் பிரிவார்னு நாங்கள் கனவுல கூட எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு மீளாத துயரம் அண்ட் பெரிய ட்விஸ்ட்டு தான். கண்டிப்பாக இது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தான். ஆனால் அதை நினச்சி நான் முணங்கி இருந்திருந்தா மறைந்தது தந்தையின் உடல் மட்டுமே, அவர் உயிர் எங்கள் குடும்பம் மட்டும்தான். அழகு அழகு. அவருடைய கனவுகளையும் புகழையும் அழியாமல் காக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ தைரியமா வா இந்திரஜா, நீ எங்க வீட்டு பொண்ணுமா, நீ எங்க பாண்டியம்மா அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பெஸ்டா இந்த பட்டிமன்ற மேடையில நிக்கிறேன். 2025 விளையாட்டுத்துறையில் என்ன சாதனை நடந்தது, விண்வெளியில் என்ன சாதனை நடந்ததுன்னு சொன்னவங்க எல்லோருடைய கைகள்லையும் செல்ஃபோன் வந்தது ஒரு சாதனைங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஊரில் ஒருத்தர் வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். இன்றைக்கி எல்லோருடைய கைகள்லையும் செல்ஃபோன் இருக்குது. அந்த செல்ஃபோனில் ரொம்ப ட்விஸ்ட்டாக ஒன்று நடந்துச்சுங்க. ஆனால் அது பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சுங்க. என்ன தெரியுமா? பெட்டி கடையிலேருந்து ஸ்பென்சர் பிளாசா வரைக்கும் ஒரு சின்ன QR கோடை ஸ்கேன் பண்ணால் சுலபமாக பணம் அனுப்ப முடியும் என்கிற வித்தை இன்னைக்கு எல்லோருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இந்த ஆப்போசிட்ல 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்களை மேக்கப்போட பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட், மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ட்விஸ்ட். அது பெரிய ட்விஸ்டாவில் இருக்கும். இதுதான் பெஸ்ட்டுக்கும் ட்விஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம். காசை நம்பி எங்கள் அக்கௌண்ட்டில் வைக்க முடியல. ஐயா என்னையா உங்களுக்கு ஜிபே, என்ன ஜிபே, இது உங்களுக்கு சந்தோஷமா? அம்மா முன்னாடிலாம் ஃபெஸ்டிவல் ஒரு நல்ல நாள்னா இந்த பாட்டியுடைய பக்கரப்பை, அது உங்கள் ஊர் ஸ்லாங்கில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, எங்கள் நாகர்கோயில் பக்கம் பக்கரப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்குப்பை அதை இடுப்பில் முடிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் இருந்து கையை விட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்து கொடுக்குற ஆனந்தம் இன்னைக்கு உங்கள் கூகுள் பேயில் 1000 ரூபா வாங்குறதுல இருக்கா? அதை தான் நாங்கள் ட்விஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே காதலித்ததனால் ஜாதியின் பெயரை சொல்லி அவர்களை அழிக்கிறார்களா இல்லையா? இதுதான் நாங்கள் ட்விஸ்ட். நிம்மதியாக லவ் பண்ண முடியுதா? அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, 2025 இது பெஸ்ட்டுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கான். அது என்கிட்ட சொல்கிறீங்க. அவங்களுக்கு 10 மாத குழந்தைனா எனக்கு 8 மாத குழந்தையா? குழந்தையை பெற்ற தந்தைகளுக்கு மட்டும்தான் தெரியும் பேம்பஸ் வாங்குவதற்கு லோன் வாங்க வேண்டும். பேம்பஸ் வாங்கி மாற முடியல, அதுக்கு இல்லாம லோன் கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுத்தா வாங்கிடுவாங்க, அவ்வளவு கஷ்டம். 2025 இந்த ஜென் கிட்ஸ்னு ஒன்று வந்திருக்காங்க. இதை எங்கே கண்டு, இதெல்லாம் அரளி விதையை தான் அரைச்சி கொடுக்கணும். எனக்கு சென் கிட்ஸ் மேலே அவ்வளோ கோபம் நடுவர் அவர்களே. ஏன்? மரியாதை இல்லைங்க. யாருக்கு? சென் கிட்ஸுக்கு சுத்தமாக. நான் வரேங்க, ஒரு பையன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் மேடம். உண்மையிலே மேடம் அவன் ஃப்ரெண்ட்டு சொன்னாடே இங்கே பாருடா யார் இருக்கானு. எவனா இருந்தா எனக்கு என்ன, வாடா. இங்கே பாருடா, வாடா. நாஞ்சில் விஜயன்டா. நாஞ்சில் விஜயன் அது மூஞ்சில் விஜயன் அது. நான் கேட்டேனா சார்? நான் கேட்டேன். நான் மரியாதை கொடுக்க தெரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் காலையில் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாப்புல ஒரு பையன் வந்து பஸ் ஸ்டாண்டு டாய்லெட்லேருந்து வெளியில் வந்து இவனை பார்த்து சொல்கிறேன், இங்கே பாருடா கலக்க போவது யாரு? எவ்வளவு ட்விஸ்ட்டை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஐயா ஒன்றும் இல்லை, 2026 எனக்கு எப்படி தெரியுமா ட்விஸ்ட்டு? அம்மா நல்லா கேட்டுங்க. 2026 25 2025 முதல்ல நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன்க்கா. என்ன ரெசல்யூஷன் தெரியுமா ஐயா? வாழ்க்கையில் நீ பொய்யே பேசக்கூடாதுன்னு. நீங்களா? சத்தியமாக எடுத்தங்கய்யா. சரி, என்னம்மா நம்ப மாட்டீங்களா? உண்மையிலே எடுத்தேன். வாழ்க்கை நீ பொய்யே பேசக்கூடாதுன்னு ரெசல்யூஷன் எடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன். என் பொண்டாட்டி என் பின்னாடி வந்துட்டு என்னங்க நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறான். இதுக்கு என்ன சொல்ல முடியும்? அழகா இருக்கேன்னு சொன்னா ரெசல்யூஷன் தப்பா போயிடும், அழகா இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கை தப்பா போயிடும். இப்படி தானே எங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் ட்விஸ்டாக இருக்குது. எவ்வளவு இன்னைக்கு சென் கிட்ஸை பாருங்கள். இன்றைக்கி குழந்தைங்க இன்னைக்கெலாம், முன்னாடிலாம் குழந்தைங்களுக்குலாம் தாளாட்டு அது இதுன்னு எவ்வளவோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2025 ஒரு அம்மா சொல்லுது, இங்கே வாங்க நாஞ்சில் விஜயன், என் குழந்தை நல்லா ரைம்ஸ் பாடுவா,
ஓ சூப்பரா, எங்க பாட சொல்லுங்க நானும் கேட்டேன் ஆசையா. 3 வயசு 4 வயசு குழந்தை இல்லையா, நல்லா பாடு, ஏதோ பாரதியார் கவிதை திருக்குறள் சொல்லுன்னு பார்த்தா, ஏய் சொல்லு நாஞ்சிலங்கள் வந்திருக்காரு, அது பாடுதுக்கா. அண்ணன்ன பாத்தியா அப்பட்ட கே 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 நான் அண்ணன்ன பாத்தியா அப்பன கே கா கூ கூ கா கூ கூ கூ. என்ன பாட்டுன்னு அதுக்கும் புரியல, எனக்கும் புரியல. இந்திராஜாக்கு வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம், இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நாந்திலன்னா ஒரு பதிவு போட்டிருந்தார். இத்தனை வருடங்கள் நான் எத்தனையோ தொலைக்காட்சியில் நகைச்சுவை நடிகராக இருந்திருந்தாலும், பெண் வேடம் அணிந்தாலும் கூட என் வாழ்வில் என் அம்மாவே மீண்டும் என் மகளாக பிறந்த ஒரு ஆண்டு 2025 என்று ஒரு அப்பாவாக ஒரு கணம் பெஸ்ட்னு போட்டிங்களா இல்லையா? ஒரு நாஞ்சில் விஜய் மட்டுமல்ல, கீழே ஒரு வரி போட்டிருந்தாரு, கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே விரும்பினால்தான் பெண் குழந்தை பிறக்கும்னு போட்டிருந்தாரு. இது ஒரு அப்பாவின் குரல் மட்டுமல்ல, திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையே இல்லாமல் 2025 இந்திரஜா அக்காவை போல நாஞ்சில் அண்ணாவை போல குழந்தை பிறந்த அத்தனை அப்பா அம்மாக்களுக்கும் 2025 பெஸ்டா டுஸ்டா? பெஸ்ட் தான். ஏஐ வந்ததுனால, ஃபோன் வந்ததுனால இன்னைக்கு எல்லாம் சீரழிஞ்சு போயிருச்சு. அக்கா வந்து விளாக் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அப்படி பார்க்க கூடாது நாஞ்சில் அண்ணா. ஏஐ வந்த பிறகு நம்ம எல்லோரையும் தினம்தோறும் டிவியின் வாயிலாக, யூடியூப் வாயிலாக தினம்தோறும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த ரோபோ சங்கர் இறந்த பிறகும் அவர் ஏஐயின் வாயிலாக எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களே நம் முன்னால் பேசுகிறார் என்று சொன்னார். அது பெஸ்ட் இல்லையா? ஜப்பான்ல இதுவரை 103 பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேருமே ஆண்கள் தான். 2025 104வது பிரதமராக ஒரு பெண் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அது பெஸ்ட் இல்லையா? ஜானே தக்சாட்சி என்கின்ற ஒரு பெண் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமானது. காலையில் போகிற புள்ள சாயங்காலம் நல்லபடியாக வருமா வராதான்னு வயிற்றுல நெருப்பை கட்டுக்கிட்டு அம்மா அப்பாக்கள் காலங்காலமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இத்தனை அவல நிலைமைகள் இருந்த போதும் இராணுவத்துறையில், கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், செவிலியல் துறையில், ஆசிரியர் துறையில், வீட்டில் எல்லா துறையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் சாதித்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அப்போ 2025 பெஸ்ட் தானே? அவ்வளவு ஏங்க. எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிடணும், தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய, விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய கும்ப மேளா 2025 தான் நடைபெற்றது என்று சொன்னால் அந்த ஆண்டு தானங்க பெஸ்ட். ஆன்மீகத்தின் வாயிலாக நான் அமைதியை தேடுகிறேன். எது தெரியுமாங்க பெஸ்ட்? படகுல கூட்டி வர்ற ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆயிட்டாருங்க. அதுதானே பெஸ்ட். அது மட்டுமா, டீ கடை போட்டவர் பணக்காரராக மாறி இருக்கிறார். அந்த பணக்காரருக்கு 2025 பெஸ்ட்டுங்க.